ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ தில்லு முல்லு. டேய், இந்த பக்கம் சிங்கப்பூர் தீபன் அண்ட் ஃபேமிலி எல்லாம் போட்டிருக்கீங்க, இந்த பக்கம் அன்னலட்சுமி அண்ட் ஃபேமிலிலாம் போட்டிருக்கீங்க. ஏன்டா கோதண்டம்மன் அவ பின்னாடி தொங்க விட்டுருக்கீங்க? எல்லாம் இருக்காங்க, முல்லையை காணுமே. பேர் இஸ் முல்லை. முல்லை முல்லைக்கு மூக்கு பொடப்பா இருக்கும் தெரியும், இது என்ன ரெக்கெல்லாம் முளைச்சிருக்கு? அதுவும் அவர் போடுற இந்த மூமெண்ட்லேயே வேற நிப்பாட்டிட்டீங்களேடா. என்ன நடந்தாலும் ஒரே விஷயங்க, சின்ன குழந்தைங்க ஃபேமிலி யாரும் பயப்பட வேணாம். நம்ம தில்லுமுள்ளு ஷோல என்னைக்கும் காமெடி இருக்கும், 6 ரவுண்ட்னாலும் அந்த காமெடி இருக்கும். ஓகே, ஏய், யாரா நீ என் வீட்டில் வந்து பேசுங்கிற? ஐயா உங்க வீடுன்னு தெரியும்யா. தெரிஞ்சே நீ உள்ள வந்துக்கிறியா? ஐயோ, இவ்வளோ பெரிய தைரியம் தான் நீ உள்ள வருவ? இல்லையா, வாசல்லே வணக்கம் வைக்கிற மாதிரியே நின்றுட்டு இருந்தீங்களா? சரி, நீங்க தான் போல இருக்குதுன்னு நினைச்சு உள்ள வந்துட்டேன். நானா? தோ. ஏய், அது எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்கேன்? அதுக்கு ரக்க இருக்கு, எனக்கு எங்கடா ரக்க? ஐயா அப்படியே தான் இருப்பீங்க, பக்கத்துல போய் நின்று பாருங்கயா. பாருங்கயா பாருங்கயா பாருங்கயா, அந்த கத்தி அந்த வெப்பனை மட்டும் இங்கே கொடுங்களேன். அந்த இப்படி முட்டி இப்படி வைங்க உங்கள் மூமெண்ட்டுக்கு. இந்த கை ரெண்டுத்தையும் இப்படி நல்லா இப்படி வைங்களேன். பார்த்தீங்களா? ஏய், எவ்வளோ பெரிய ரவுடி நீ அங்கே நின்று போஸ் கொடுக்க வச்சுக்கிற நீ? போடா ஐயா, போடா ஐயா போடான்னு அடிக்காத முன்னே கன்னத்தில் கை வச்சுக்கிறான். இவனெல்லாம் ஆரம்பத்திலே க்ளோஸ் பண்ணாதான் வேலைக்காகும். ராஸ்கல். நம்மளே இந்த ஏரியாவில் பெரிய தாதாவாக ஃபார்ம் பண்ணி நின்றுட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட வந்து வேலை காட்டுறான். அம்மாடி, தம்பி. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். வணக்கம். யாரு? வீடு பார்க்க வந்திருக்கேன். ஓ, வெள்ளை அடிக்கிறேன்னா? என்ன பார்த்தா கொள்ளை அடிக்கிற மாதிரி இருக்கா? யார் நீ? நான் இந்த ஏரியாவில் பெரிய ரவுடிடா, கொள்ளை அடிக்கிறோன்றா போட்டுருவேன். ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே? எனக்கு ஹாப்பி பர்த்டே இல்லையாப்பா. அப்புறம் எது கேக் வெட்டுறது கையில் கத்தி வச்சுக்கிறீங்க? டேய், இது கேக் வெட்டுறதுக்குலடா, ஆளை வெட்டுறதுக்குடா. சரி சரி சரி. ரவுடிடா நான். உட்காரு. நான் ஒரு பேச்சுலர். பேச்சுலர்னா பரவாயில்ல, உட்காரலாம், உட்காரு. சரி, பேச்சுலர்ன்ற. ஆனால் இந்த ஏரியாவில் நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருந்தேன், 2 வருஷத்துக்கு மேலே எந்த வீட்லையும் நீ வாடகை இருக்க மாட்டேனேம்மா. ஏன்? அது 2 வருஷத்துக்கு மேலே வாடகை கொடுக்காம இருந்தால் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏரியாவில் பெரிய தாதாட, கொஞ்சம் கூட பயமே தெரியல உன் கண்ணில்? இல்லை, உங்கள் முகத்தை பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதை நக்கல் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒரு பெரிய ரவுடிப்பா. சரிடா, என்னடா இப்போ உட்கார்றா பேசா. ஒன்றும் பயம் இல்லை? இல்லை. சரி சரி, அப்போ நீ கிளம்பு, உனக்கு வேறு ஏரியாவில் வீடு பார்த்துரு, கிளம்பு நீ. ஒரு ரவுடின்னு மரியாதையை போயா, கொஞ்சம் பயந்த மாதிரி போப்பா. தம்பி, டேய், நோ, கொஞ்சம் மசிட்டு போனா. நல்லா இருக்கியா? என்ன என்னையவே நல்லா இருக்கியா நல்லா இருக்கியான்னு கேக்குறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா தானே இருக்கேன். ஏங்க அழுவுறீங்க? நான் நல்லா இல்லையே. ஏன்? ஐயோ, என்னாச்சு? ஏங்க நீங்க ஒரு ஆம்பளைங்க, அழுவக்கூடாது. நான் ஆம்பளையா? நான் எப்படி ஆம்பளைன்னு சொன்னேன்? லூசு, 4 புள்ள இருக்கியா நமக்கு, மானத்தை வாங்காத. அதுலதான் எனக்கு ஒரு சந்தேகம். சீ, நீங்க எப்பவுமே இப்படிதான். ஏய் லூசு, அந்த ஆம்பளை வேற இந்த ஆம்பளை வேற. எப்படியும் ஆம்பளை தானே? ஆமா இருக்க. நான் ஆம்பளை தான். வரட்டும், இன்னைக்கு எங்க வீட்டுல ஒருத்தன் குடுத்தன இருக்கான், அவனை இன்னைக்கு அடிக்கிற அடியில சுண்டக்கான துணியக்கான ஓட நான் ஆம்பளை. வாங்க தம்பி, எப்போ வந்தீங்க? ஏதோ பேச்சுவாக்கில் என் பேர் அடிபட்டது. ஐயோ, உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தேன் தம்பி. உங்களுக்கு ஆயுசு 100. ஆயுசு 100? பார்த்தா பம்மருது. தள்ளு தள்ளு நில்லு. போ, தள்ளுமா, உட்கார்.
60 வயசுல எங்க 2 பேரையும் பிரிக்கிறியேப்பா. ஏய் கீழே உட்காரு. ஹவுஸ் ஓனர்னா பக்கத்துலயே உட்காந்து கீழே உட்கார்றா. தம்பி ஹவுஸ் ஓனர் நாங்க. இருக்கட்டும் என்னப்பா கழுத்துல போர்டை மாட்டின்னு வெளியே நாய் மாதிரி சுத்தின்னு இருக்கு. டேய், யாரா பேசுறது? யாரை பார்த்து பேசுற? அங்க பேசிக்கிட்டு இருந்தேனா? வாடகை தான் வந்திருக்க அதுக்கு என்னமா அழட்டிக்கிறீங்க? தம்பி நீங்க வாடகைக்கு தான் வந்திருக்கீங்க. இருக்கட்டும்பா என்னப்பாப்பா வாடகையே குடுக்கலப்பா. நான் இப்பதானே 2 வருஷம் அது வந்து அதுக்குள்ள கொடுக்கணுமா? ஆமா தம்பி, மாசம் வரும்போது வாடகை தருவேன்னு சொன்னீங்க. இப்ப கூட நான் சொல்றேன்பா தருவோம்பா வாடகை. எப்பப்பா தருவ? நினைக்கும் போது தான் தருவோம் பாத்துக்க. எப்பப்பா நினைப்ப? என்ன நினைப்பேன்ட்டு நான் என்ன சொன்னேன் உனக்கு? முதல் மாசம் தரேன்ல. ஆமா. இது 12ஆம் மாசம் எப்படி தர முடியும் தம்பி? நீயே சொல்லு. இது 12ஆம் மாசம் எப்படா கொடுக்க சொல்றேன்? நியாயம் தானே, கரெக்ட் தானே? மறுபடியும் முத மாசம் வராதுப்பா. அந்த மாசம் தான் நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிருவீங்களா? நாங்க எதுக்கு கால் பண்ணணும்? என் கூட இருக்க பிடிக்கலப்பா. பிடிக்கல அப்ப கிளம்பு, போ. டேய், நீதான் நான் எப்படி போகணும்? டேய் இந்த ஏரியாவுல பெரிய தாதாடா நானு. தம்பி டெய்லி சமைக்க சொல்லி டார்ச்சர் பண்ற. எதுக்கு மூட்டை மட்டும்? கை கால்லாம் வலிக்குது. எனக்கு மட்டுமா சமைக்கிற? அவனுக்கு சேர்த்து தானே சமைக்கிற. உன் வயிற்றுக்கு சேர்த்து தானே சமைக்கிற. கொஞ்சம் கூட சேர்த்தா என்ன அப்போ உனக்கு? இல்லப்பா நாங்க கீரை காயா சாப்பிட்டோம். நான் நான்வெஜ் சாப்பிடுவேன். நான்வெஜ் தான் சமைக்க சொல்லணும், அதுதான் செய்யணும். நாங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்க. நான் எவன்டா சாப்பிட சொன்னது? எனக்கு சமைச்சு போடுற போய் அப்பதானே பல்கா இருந்தா தானே வெளியே போய் அப்படி குத்துறதுக்கு. ஓனர்ப்பா. ஓனர்லாம் இனிமே என்கிட்ட சொல்லக்கூடாது. சரி. நீ ஓனரா இருந்தா வெளியே பேனர் வச்சு கட்டு. இது மாதிரி நான் தான் ஓனர். என்னது பின்ன பெருசா இருக்கு? இது 10 ரூபா. 10 ரூபாவா? 10 ரூபா. ஏண்டா 10 ரூபா வச்சுங்கிற அசிங்கமா இல்ல உனக்கு? ஹவுஸ் ஓனர் பேர் குர்ரா. இந்த 10 ரூபா கூட விடலையே, உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு நிமிஷம் நீ தான் கரெக்டாக கிளியர் பண்ணி வைக்கணும். நான் வெளியே போயிட்டு வரேன். ஏன்னா ஒருத்தர் வந்து வாடகை கேட்டு பிரச்சனை பண்ணுறானா. ஹவுஸ் ஓனர் காலி பண்ணிட்டு வரலான்னு பார்க்குறேன். க்ளோஸ் தான். நம்ம கிட்ட எவனா வாடகை கேட்டா நீ பொறுமையா வாடகை கொடு, ஒன்றும் அவசரம் இல்லை. நான் என்னைக்கு கொடுக்க போறேன்? பொறுமையெல்லாம் கொடுக்க மாட்டேன். தம்பி அதெல்லாம் இல்ல தம்பி, நீங்க வெளியில பஞ்சாயத்துக்கு போகாதீங்க. ஹலோ ஹலோ ஹலோ, கத்தியில பேசாதீங்க. டீ நான் காஃபி எப்படி வேணாலும் பேசியா, கத்திலே போனியா பாரு டெக்னாலஜி. ஹலோ ஹலோ, ஏய் நான் பேசுறேன் கேட்கல. ஹலோ ஏய் ஹலோ யாரு? பால் வாங்குறதுக்கு நான் க்ளோஸ் அந்த பண்ணிடுறேன். பரதேசி எடுத்துட்டு போகுது. ஏய் ஹலோ போயிட்டாடு. எங்க இருக்க? அவரவர் வாழ்க்கையில் அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பி. வணக்கம் பெரியப்பா. வணக்கம் பெரியம்மா. கொது எப்படிடா இருக்க? நல்லா இருக்க, அப்படியே ஒல்லியாவே இருக்க உன்ன மாதிரியே. உட்கார் உட்கார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா. நல்லா நீ நாசமா இருக்கியாப்பா? போல இன்னும் ஏய் எங்கேயும் வெளியே போல பெரியப்பா. வெளியே போலப்பா, அப்படி சும்மா ஹாயா அப்படியே ஒன்னடா பெரியம்மாவோட. பாய்தான். சரி, ஆ. ஊரில் எல்லாரும் கேட்குறாங்க, எப்போ பார்த்தாலும் பெரியம்மாவும் எதுக்கோ வர்றதில்ல. ஒரு 1.5-2 வருஷமா ஊர் பக்கமும் வரமாட்டீங்க, ஃபங்க்ஷனும் அட்டன் பண்ண மாட்டீங்க. என்ன விஷயம்? இல்லடா வீட்டை தனியா விட்டுட்டு வர முடியாதுடா. வந்தவங்களுக்கு ஒரு டீ தரணும் கூட ஒரு நாகரிகம் இருந்தாலும் செருப்பால் வச்சேன்னா ஓடி டீ தானே அந்த போட்டு எடுத்துறோம். கம்மியா டீ கம்மியாக டீ எடுத்துரும். கம்மியா டீ கொண்டு வாமா. கம்மியாக கேட்டேன். கம்மியா. சீக்கிரம் டக்கு டக்குன்னு குடி. என்ன நாய்க்கு வச்சுட்டு குடிக்க சொல்ற மாதிரி இருக்கு. அப்படி இல்லடா, குடி. நீ குடிப்பா, நீ ஆறிட போகுது. குடிப்பா. அப்புறம் ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, முன்னாடியே வந்துடணும் நீங்க. இங்க பாரு, நாங்க வர்றோம், நீ முத குடிச்சிட்டு அப்புறம் பேசு. டீயை குடிச்சிட்டு எதுக்கும் நான் உங்க 2 பேருக்கு ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அப்புறம் முன்னாடி வரலன்னா அது பிரச்சனை ஆயிடும். ஏய், ஆறிடும்டா. அதுக்கு இல்லை நான் சொல்றேன், கொஞ்சம் முன்னாடி அவங்க சொல்றாங்க. சுட வைக்க கேஸ் கூட இல்ல, குடி. ரொம்ப சூடா இருக்கும், கொஞ்ச நேரம் குடிக்கிறேன். நீங்க செஞ்சு குடிப்பா. என்னப்பா சூடு கம்மியா இருந்திருக்கும்பா. கொதிக்க சாவடிக்க முடிவு வருவான். கத்தி பேசாதப்பா, அவன் காதுல விழுந்துரும். யார் காதுல யாரோ காதுல விழுந்துரும்பா. இப்போ வந்த விஷயம் என்ன சொல்லு? வந்த விஷயம் என்ன? எங்கடா சொல்ற மாதிரி வச்சுங்க. வாயா வீட்டுக்கு பேசும். அம்மா அப்பா ஐயோ 3 நாள் வந்துடுது. அப்பா விழாவை சிறப்பிக்கணும்னு உன் தம்பி, அதாவது எங்கள் அப்பன் பெரியப்பங்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு 3 நாள் சிறப்பிச்சுட்டு போங்க. ஐயோ நாங்க எங்கேயும் வரலாம் முடியாது. ஏன்? வீட்டுல வாடகைக்கு ஒருத்தனை வச்சிருக்கோம்டா. அவன் இருந்தா நமக்கு என்ன பிரச்சனை? அவனை வீடை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு வாங்க. நாங்க அரை நாள் எங்கேயாவது போனாவே அவன் வீட்டை வித்துருவான்டா. அறிவு இருக்கா? அவனை காலி பண்ணுன்னு சொல்லிட்டு போங்க. ஐயோ காலிலாம் பண்ண வைக்க முடியாது. ஏன்? அவன் பெரிய ரவுடி. நம்ம பரம்பரையில ரவுடிய ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ரவுடியா? ஆமா. வாடகை கரெக்டா தரானா? தரல. அவன் வீடு காலி பண்ணல, நான் காலி பண்றேன். எப்படி? நான் ஐடியா போட்டு காலி பண்றேன். அவன் ரவுடி தானே. டேய், உனக்கு அந்த வேலையெல்லாம் வேணாம்டா. நான் நீ பாத்துக்கிறேன். கிளம்புடா மொத. நான் போயிட்டு வருவேன். வரும்போது நீங்க இருக்காதீங்க. அவன் இருப்பானா?
இருப்பான். அவன் கிட்ட நான் எப்படி டீல் பண்ணுமோ அவன் எப்படி காலி பண்ற மட்டும் பாரு. சரி ஏய் யாரா ஐயோ வந்துருவானா இப்போ? இல்ல அவனை க்ளோஸ் பண்ணிட்டேன்பா. அவன் போயிட்டான். நின்னு அதுக்கும் அடிப்பான். ஆ ஆமா. என்னவா இப்போ புதுசா வந்துக்கிறான் அவன்? என்னடா இவன் ஃபோன்ல ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு சரி, இருக்கான். சரி. இந்த வராரு இங்க ஒரு கொசு தொல்லை தாங்கல. டேய் என்னடா என்ன இல்ல, பண்ணி ரொம்ப நேரமா இந்த ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கீங்களேன்னு நீ கேட்டேன். கொஞ்சம் பேசு, நீ கொஞ்சம் பேசு. ஹலோ லூசு பைய. ஹலோ. ஃபோன் ஆகுதுங்க. ஆமா என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கா? ஒரு 2 மணி நேரம் வீட்டை பாத்துக்கணும், ஆள் இல்லையேன்னு புலம்பணும். அது ரைட். எதுக்கு இப்ப திடீர்னு கோயிலுக்கு போறீங்க? சரி சரி, அப்படியே கோயில்ல இருந்து வரும்போது கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கிட்டு போ. ஏய் என்ன? கோயில்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கோயில்ல குடுக்குற பொங்கலை நீ சாப்பிட்டு வெளியே கடையில வந்து அண்ணனுக்கு வாங்கிட்ட போ. அண்ணனுக்கா? ஏதா நான் தாம்மா, போமா போ. என்னப்பா தம்பி, வீடு வேற ஏதாவது செட் ஆச்சா உனக்கு? அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க்குறேன். அப்பார்ட்மெண்ட்லையா? ஏன் அப்பார்ட்மெண்ட்ல பார்க்குறது? அப்பார்ட்மெண்ட்ல தான் பார்ப்பியா? எதா இருந்தால் பார்த்து சொல்கிறது. என்னப்பா? எதா இருந்தால் பார்த்து சொல்லுங்கள். ஆனால் இது மட்டும் தர முடியாது. இல்லை கமிஷன். யாரா நீ நம்ம வீட்டு உள்ள நான் என்ன ஏடா ரவுடி நீங்கள் தானேண்ணா? பார்த்தா எப்படி தெரியுது? அதான் நான் தெரிஞ்சுதுண்ணா. ஆமா என்ன இப்போ? ஒரு பிரச்சனையை தீர்க்கறதுக்காக இந்த ஏரியாவில் எந்த பிரச்சனாலும் நான் தான் தீர்த்து வைப்பேன். 16 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஒன்று வாங்கி தரணும்ண்ணா. 16 லட்சமா? ஓகே. 16 லட்சம் கலெக்ஷனா? ஆமாண்ணா. எப்படி 16 லட்சம் லம்பா? உன் முகர கட்டையை பார்த்தா அப்படி தெரியல. நீ எப்படி அவ்வளோ கொடுத்துருக்க? அப்பா அது பணம்ண்ணா, வட்டிக்கு வரும்னு வெளியே குத்தண்ணா, அவன் திருப்பி கொடுக்க மாட்டானா. ஓ அப்பா பணத்தை நீ வட்டிக்கு ஆசைப்பட்டு அங்கே கொடுத்துட்ட. ஆமாண்ணா. இப்போ 16 லட்சம் எவ்வளோக்கு வாடகை விட்ட? வட்டிக்கு விட்ட? அது 2%ண்ணா. 2% எவ்வளோ வருது? 2% தானே வரும். 2%. கணக்கு தெரியாதா? இல்லைண்ணா சரி விட்டுரு. இப்போ எத்தனை வருஷம் ஆகுது வட்டி விட்டு? வந்து விட்டுரு. அண்ணனுக்கு எவ்வளோ தர கமிஷன்? உற்று 1%ண்ணா. ஏய் ஏண்டா 16 லட்சத்தில் 1% எவ்வளோ வருது? 1500 ரூபாண்ணா. 1500? ஏண்டா 16%ல 1% 1500? என்ன ஏமாத்தப்பா? இல்லைண்ணா 16,000 சரி அதை விட்டுரு. அதை 1% விட்டு பரவாயில்ல, நல்ல மனுஷனா உனக்கு அதிகம். ஏய். ரொம்ப நன்றிண்ணா. ஏய் 10 லட்சம் 16 லட்சம் வாங்கன்னா 10 லட்சம் எனக்கு கொடுக்கணும், 6 லட்சம் உனக்கு. இஷ்டம் வந்தா ஓகே. என்னண்ணா நோகாம நோம்பு கும்பிட்ற? எங்கள் அப்பன் பணம். ஏய் ரபடி கிட்ட வந்து அதான், நோகாம அதான். நோ- கரெக்ட், கொண்டு கரெக்ட். விடுவாங்க. உங்க அப்பா மனம் தானே? உன் மனமா அது? உன் மனமா என்ன? அக்காவை போக சொல்லு கம்முன்னு. அக்காவை கம்முன்னு போக சொல்லு. அக்காலாம் அக்கா யாரும் வச்சு பேசாதே. அக்கா எந்த அக்கா? அக்காலாம் நான் வச்சு யோ நீ வேற ஒன்று அக்காலாம் இல்லை. நீ சொல்லு என்னது? அக்காவை போக சொல்லுங்க. எங்க? அதோ அக்கா. ஏய் பைத்தியமாடா நீ? அக்காவால் நான் மட்டும் தான்டா இருக்கேன். போயிட்டாங்கடா அந்த அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க வீட்டுக்கு. சும்மா சொல்கிறாக்கா? ஆமாம். ஏய் இருடா. எங்கடா? ஏய் அக்கா என்னண்ணா? எங்கடா அக்கா? இங்கேயா? இங்கேயா இருக்காங்க? அண்ணா, நல்லா அங்கே இல்லைண்ணா, அங்கே இல்லைண்ணா. அதோ அங்கே அங்கே பாருண்ணா. அண்ணா டம்ளர் தூக்கி அடிக்கிறாங்கண்ணா அக்கா. ஏய் ஏண்டா அக்கா அக்கா அங்க இருக்காங்கன்னா? நான் எதுவும் இல்லை. அந்த உங்களை தான் கூப்பிட்றாங்க பாருண்ணா. அண்ணா உங்களை தானே கூப்பிட்றாங்க. யாரா? உங்களை தானே கூப்பிட்றாங்க. அண்ணா உங்கள் மேலே ஒரு கோவத்தில் அக்கா பாருண்ணா. ஏய் இருடா. ஏய் 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 இந்த பாரா அக்கா. ஏய் இருடா. எங்கடா? டேய் அக்கா எங்க? இங்கேயா? எங்கடா? எங்கடா? டேய் நான் உள்ளே போயிட்டாங்கண்ணா. உள்ள அக்கா பயங்கர கோவத்தில் இருக்காங்கண்ணா. அண்ணா டேய் சரி நீ எதுனா வெள்ளை போட அண்ணனை விற்று என்ன ஷாம்புண்ணா? நீ லென்த்தாக இருக்க முடியும். நல்லா இருக்காங்கண்ணா. யாருக்கா? அண்ணா அண்ணா சொப்பு எடுத்து அடிக்கிறான் உட்கார்றான். டேய் நான் தான்டா எல்லாரையும் தரையில உட்கார வச்சிருப்பேன். நீ பெரிய ரவுடி கீழே உட்கார வச்சடா. எங்கடா? டேய் அண்ணா நீ கலெக்ஷன் அப்புறம் பண்ணி கொடுத்துருண்ணா. இருடா, நான் அட்ரஸ் டேய். தரேண்ணா. நான் போடுறேன். டேய் போகாதடா. டேய் போகாதடா. சத்தியமாக தெரியலண்ணா. சத்தியமா தெரியலடா. டேய் யாரா இருக்காங்க? நான் இதை போகிறாங்க பாருங்க. தெரிதா இல்லையாண்ணா? சத்தியமா தெரியலடா. டேய் ஆ. என்னடா அது? ஆவி தானே. ஆவியா? எப்பா டேய் அண்ணா அது ஆவி தானே. அண்ணா கம்முன்னு அண்ணா அண்ணா இங்கோ. நான் வரலடா. டேய் அண்ணா நான் புக்கில் நிறைய படிச்சிருக்கேண்ணே. சரி தட்டு டம்ளர் தூக்கி வச்சா பயங்கர வெறியில் இருக்குன்னு அர்த்தம். நான் உங்கள் ஒய்ஃபு நினச்சேன். அண்ணா இது என் போய் ஓட்டுனேண்ணே. என்னடா பண்றது? இப்ப என்னடா பண்றது? இந்த வீட்டில் இருந்து என்னடா ஓட்டணும். பண்றது? கத்தாதனே. கத்தாதனே. ஓ
அப்படி கத்தாது. ஊழ விடுற மாதிரி கத்தக்கூடாது, அதுக்கு ஆகாது. சாவிச்சுடுவேன். பெரிய ரவுடிடா. பெரிய ரவுடி அதெல்லாம் சொல்லக்கூடாதா? பெரிய ரவுடி. இப்ப நான் தான் உனக்கு நான் புக்கு படிச்சிருக்கேன். அது சிம்டம். ஓட்டிடாடே ஏதாவது பண்றா. போவாடா வாடா சனின பரதேசி செருப்பு கைட்டு எடுப்பேன். டேய் டேய் டேய். நான் ஒரு நிமிஷம் அது விரட்டுறதுக்கு சில ஐடியா இருக்கு. சரிடா. நான் பண்ணிட்டு வரேன். ஒரு நிமிஷம் தான். ஏய் என்ன விட்டு போறா டேய். நான் அப்பதான் இதெல்லாம் எடுத்துட்டு வர முடியும். பக்கத்துலேயே பூஜை கடை இருக்கு. மொத்தத்தை எடுத்துருவேன். நான் புக்கு படிச்சிருக்கேன் நிறைய. நீயா? அடா நீ ரவுடியாடா நீ எல்லாம். ரவுடி பெரிய பேய் என்னடா? பூ நே தப்பா சொல்ல. சத்தியமா கேட்கல டேய். நீ ஏதோ பூ மட்டும் தானே கேட்டது. அந்த பூஜை சாமாவும் அந்த புஸ்தகத்துல ஒரு விஷயத்தை மட்டும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியா தட்டி விட்டு பார்த்தா அந்த கிழவை புக்காக வை. கிட்ட வைடா. அப்படியே உட்காரு. உன் சோஃபா பின்னாடி தான் இருக்கு. உட்காரு. படுத்துரு. படுறா. எப்படி ஏமாத்துறான் பத்தியா அத? நீ இப்படி போ. அப்படியே ஏமாத்துறான். கம்முனு அந்த புக்கை எடுக்க கூடாது. அவள் லேஸ்ல அது. எத்தனை டக்குனு ஓம்பதா எழுந்து பத்த எடுத்து வை. இப்ப பண்றா. எலுமிச்சை பத்தி எடுத்து வைடா. தாமஹாலபோ தகவை. அந்த கரெக்டா அந்த இதுல போயிடா. எழுதி காட்டுறா. தவழ்ந்து போடா. அங்க வைக்காத. எங்க வைக்க? வாயில போடுறா. டேய் வாயில போடுறான்னு. சரி வாயில போட்டு அது ஒண்ணு இருக்கு. வாயில போட்டு சொல்றேன். வாயில போட்டு வைடா. அம்மா புளிக்குதா பாரு. கட்சி பாரு. பேய் இருக்கு. ரெண்டு இருக்கு. நம்ம கண்ணுக்கு ஒண்ணுதான் தெரிஞ்சு இன்னொன்னு இருக்கு. எலுமிச்சை பழம் புளிக்குதான். லைட்டா புளிக்கும். நீ பூ துப்புறவளவு புளிக்கலாம். பயங்கரமா புளிக்கா. ரெண்டு இருக்குன்னு அர்த்தம். வச்சுட்டு அந்த கார்னர் ஒண்ணு வை. இந்த கார்னர் சவுகராக்கி இதுக்கு ஆப்போசிட் வை. ஏண்டா இதுக்கு ஆப்போசிட் தான்டா வரும். இது இந்த கார்னர் வை. இந்த கார்னரா? கார்னர்னா தெரியாதா? நீ ரவுடியா? மரியாதை அங்கே வை. வச்சியா? அப்படியே நான் சொல்றது அப்படியே ஒவ்வொன்றா பண்ணு. ஆட்டாதா. ஏய் பார்க்க சொல்றாப்பல உன்ன கம்பெனி ஒண்ணுமே உனக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன அப்படின்னு கேள. அப்படி சிரிச்சுக்கிட்டே என்னன்னு கேளக்க. அம்மா ஐயோ உன்னைமாச்சு. அதான் இந்த பக்கம் உங்க வீட்டுக்காரு. பொண்டாட்டி தான் அந்த பக்கம். அவன் வீட்டுக்காரர் இந்த பக்கம் ஆச்சான். ரெண்டு பக்கம் இருக்காங்களா? ரெண்டு பேர் இருக்காங்க. அம்மா இப்படியே உட்காந்து பண்ணா. வா மா duha ola sabamao kalamaji tafako majaba. hey nada pan ஏடா எலுமிச்சை மரத்தை கட்சி பார்க்க சொன்னா அது மாதிரி. ஏடா இது கட்சி பக்கத்துல பூஜைக்கு வை. ஐயோ வெயிடாத. அது வெயிடா. பாதி சாப்பிட்டுன்றேன். ஐயோ வந்து ஏன்டா வாட்சிங்களா உங்களுக்கு எல்லாம்? நான் பெரிய ரவுடிடா டேய். பெரிய அப்ப நீயே பாத்துக்கோ. இல்ல வேணா. அம்மா ஊஜம்பரா எலுமக்கம் காதுல வச்சுக்கோ. கட் பண்ணி ரெண்டுத்தையும். எனக்கு என்னன்னா வெயிடா. அப்படியே வெயிடா. வெய் ரவுடியா உன்னை நான் பண்றேன். வெயிடா. பேய் அங்க பேசுனேன். ரவுடி தான் முதல்ல போட்டு தள்ளுமா.
அப்படியே மூடு பண்ணுமா தடக்கம் வச்சு நெத்தி கரெக்டாக இது எடுத்து போய் வச்சுக்கோ. நான் பார்க்கக்கூடாது அதை. உன் நெத்தியில் எடுத்துட்டு தடவு கம்முன்னு உன் நெத்தி எடுத்துருமா இது கிட்ட. அப்படியே வா, அப்படியே பின்னாடி போ. ஒட்டிச்சா நெத்தியில? நான் மூடிட்டே இருக்கேன். நான் எப்படி ஓட்டணும்? ஒட்டிச்சா ஒட்டலையா? கேட்டதுக்கு மட்டும் போய் சொல்லு. ஒட்டலண்ணா. ஒட்டலைன்னா பேய் உங்ககிட்ட தான் வருதுன்னு அர்த்தம். நான் ஒட்டி வச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரே ஒரு நிமிஷம். நான் எச்சத்து பண்ணி பல்லுவலண்ணா. பெரிய தப்பு பண்ணிட்டேன் நான். நீ என்னண்ணா? சத்தியமா நான் உன்னை காப்பாற்றலாம். ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த பேய் எப்படியே ஓட்டு உன்னை எவன் பழத்தை பாதி தூணு சொன்னது? சரியா நீ எலுமிச்சம்பழம் கடிக்க சொன்ன மாதிரி கஷ்டம். அது சொல்லுது. இப்போ மந்திரத்தில் போட்டிருக்கான். இல்லை நான் பூஜை சாமானுக்கு வாங்கி வைத்த பொருளை லகமந்த மனு பார்த்தோ அப்படின்னு எடுத்தாலோ தின்றாலோ துகமாலோ ஜீபா எப்போ வேணாலும் எது வேணாலும் தாக்கலாம். அதை சொல்றான். துபால 2 வாழைப்பழம் வாங்கி வைக்கும் போது கம்முன்னு நல்லா படி. வீட்டுக்காரங்க வச்ச பழத்தை துண்ணா பொண்டாட்டி சும்மா இருப்பான்னு கேட்கறான். 2 பழத்தில் ஒரு துணியா? எழுத்து எதுவுமே தெரியல. எப்படி? அதுதான் அந்த உங்க கண்ணுக்கு தெரியாது. இந்த புக்கு அது மாதிரி புக்கு. சத்தியமா சொல்ற சமாதி ஆயிடுவேன். வீடு வித்துட்டு போயிடு. அதான் வீடு இல்லையா? வீடு எந்த இல்லைண்ணா? எப்பா உன் வீடு எல்லாம் எதுக்கா இவ்வளவு பூஜை? அப்படி போத அங்கே உட்காரு. நான் சொல்லிட்டு கூட்டு போறேன். உட்காரா. இல்ல அவன் போயிடுறானா? நான் போயிடுறேண்ணா. அவன் அமைதியா போயிடுறானா? என்ன ரத்தம் தானே உனக்கு வேணும்? கொஞ்சம் தரியா ரத்தத்தை. உட்காரு. நான் இல்லைன்னு சொல்லி கூட்டு போறேன். ஜாமீன்ல கூட்டு போக தானே வந்திருக்கேன். ரத்தம் தர முடியாது. ரத்தம் தர மாட்டேங்க. ரத்தம் கம்மியா இருக்குங்க. நான் பேசிருக்கல. நீ நான் மணி ஆட்டுறியா? நான் பேசிருக்கல. அங்க ஒரே ஒரு அதுக்கு பிடிச்சது ஒன்று சொல்லிட்டு வந்துடுறேன். ஓமசியா ஓமாயா ஹோ ஓஹோ மெகசோய்யா ஓஹோ மெகசோய்யா. பாத்தியா என்ன சேஷ்ட பண்ணிச்சு? உன் கையில இருந்து புடிங்க வச்ச மாதிரி அதான் அதுதான் போட்டுருக்கேன். மகா ஒண்ணுமே பண்ண முடியாதாம்பா. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் அவரை பற்றி சொல்லியே ஆகணும். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு காமெடி ஆர்டிஸ்ட். காமெடி பார்த்தீங்கன்னா நிறைய ஜானர் இருக்கும். அதில் ஒரு ஹீரோயிட்டிக்கான காமெடி அப்படின்ற ஒரு வரிசையில் வந்து இவர் கண்டிப்பாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து அவரோட ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி இதெல்லாம் போட்டு ஒரு ஹீரோவாகவும் ஃபார்ம் ஆகிருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கெஸ்ட் தான் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஒரு சூப்பரான என்ட்ரி கொடுத்து நம்ம கூட ட்ராவல் பண்ணார். அவர்கிட்ட இந்த ஷோ எப்படி இருந்ததுன்னு கேட்டுடலாம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சொல்லுங்கண்ணே, நம்ம தில்லுமுல்லு ஷோவில் இன்றைக்கி இந்த ஆக்ட் எப்படி இருந்தது? நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இது எப்படி ஃப்ளோவாக போகுது, இந்த கான்செப்ட் வந்து ஒரு பிரேக் இல்லாமல் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு இது பண்ணேன். அந்த முல்லை கோதண்டமோட கெமிஸ்ட்ரி உண்மையிலே வந்து ஜென்யூனாக ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். லாரல் ஹார்டி காம்பினேஷன் எல்லாத்தையும் அடித்து தூள் கிளப்பிச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு லைவ் ட்ராமாட்டிக் போர்ஷன் தான். அதுக்குள்ளே இவ்வளோ காமெடி பண்ணுறது, அதுவும் அந்த டைமிங்கில் பண்ணுறதுன்றது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேர் தான். சூப்பர். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கண்டிப்பான இந்த தில்லுமுள்ளு மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய தில்லுமுள்ளு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அட் லெட்ஸ் ஸ்டார்ட் அப். பை டேக் கேர் ஃப்ரம் விஜய் விஷால். பை.